ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிஸ்டாக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் பாஸ்ல வந்து நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கண்டினியூவா நம்ம வீடியோ வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும் இன்னைக்குலாம் அப்படி எப்படி வின்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோரோவர் டெய்லி வின்னிங் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து டெய்லி வின்னிங் தான். ஒரே ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் நான் வந்து 18 வீடியோ போட்டிருக்கேன். அதுல 17 வீடியோ பாஸ் இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் அதுவுமே ஜெர்சிஸ்ல தான் போச்சு, திருடிச்சிட்டு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வின்னிங் போர்டு வைஸ் இல்லை டபுள் டிஜிட் வைஸ் இல்லை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது, அண்டர்லைன் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நேற்று வின்வின்ரா அதாவது திங்கட்கிழமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால்குலேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் ஆல்போட் 9 கிடைச்சது, செகண்ட் கால்குலேஷன் ஆல்போட் 7 கிடைச்சது. நான் சொல்லியிருந்தேன் கேம் டபுள்ஸ் கான்செப்ட் இருக்குது, ஸோ டபுள்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டபுள்ஸ் மேட்சிங் கொடுத்துருக்கேன். அதில் டபுள் 7 பாஸ் இருக்கு, ஏபியில் ஆல் 7 ரெண்டு போல பாஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க, அதுல டபுள் 7 சூப்பரா ஏபியில பாஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம டெய்லி ஹைலைட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க அதுல பண்ணி கொடுத்துட்டா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அதுக்கு முன்னாள் செக் பண்ணி பார்த்தாலும் 86 வந்து ரிசல்ட் ரிவர்ஸ்ல போச்சு, 68 அப்படின்னு சொல்லிட்டு 682 ஆல்போல் 2 பாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா கூட 08 கொஞ்சம் பாஸ் ஆச்சு, 9,089 ஜெர்சிஸ்ல போச்சு. கொஞ்சம் நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தோம், பாக்ஸ் கொடுத்துருந்தா ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். அண்ட் அதுலயுமே வந்து கால்குலேஷன் வைஸ் ஆல்போல் 0 பாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா 57 58 85 கான்செப்ட் சூப்பரா பாஸ் ஆச்சு. ஸ்டார் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொன்னது ஏபிபிசியில சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் கால்குலேஷன் வைஸ்மே ஆல்போல் 8 சிங்கிள் கால்குலேஷன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சாரி, ஆல்போல் 8 பாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாலுமே ஓவரால் ஆல்போர்டுக்கு 3 நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த 8 4 2 நம்பர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. டபுள் காம்பினேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிங்கன்னா அதுவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒருவே டெய்லி வினிங் தான். ஸோ நான் வந்து ஒன்னாண்டுல இருந்த கூட நான் என்னைக்கெல்லாம் எப்படி வினிங் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டலாம், சொல்லலாம். பட் ரொம்ப டைம் லென்த்தா போயிடும் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரேண்டமா சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இப்ப பாக்குறீங்க 2000 பேர் 3000 பேர் பாக்குறீங்க அப்படின்னா அவங்க மட்டுமே அந்த வின்னிங்ஸை வந்து மேட்ச் அண்ட் மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது இல்லாம எல்லாருக்கும் அது போய் சேரணும் இல்லையா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் உள்ள குரூப்ல எல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அது ரீச் ஆகும். ஆக்சுவலி வித்தவுட் ப்ராஃபிட்ல நான் வீடியோ அப்லோட் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு வீடியோ போடுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. பிகாஸ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வீடியோ எடுத்து போடுறேன். ஆக்சுவலி நம்ம விஷயம் செய்யறோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? பட் நான் எதுவுமே இல்லாம தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நல்ல ஒரு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க குரூப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும் வீடியோ கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வாரத்துல 5 நாள் இல்லைன்னா ஒரு 6 நாள் அந்த மாதிரி செப்பரேட் போர்டு அந்த மாதிரி இன்னும் ட்ரை பண்ணி எல்லாம் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் கொடுப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்னையோட எஸ்எஸ்ட்ரோக்கு 2 கால்குலேஷன் எடுத்திருக்கேன். நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு, ரிசல்ட் பாஸ்ல அது நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். அதாவது 73 கான்செப்ட் நிறைய இருந்துச்சு. நான் டபுள் செவன் கான்செப்ட் மட்டும் தான் எடுத்துக்கேன், 73 எடுக்கல. பிகாஸ் இன்னும் நிறைய போயிடுது. இதுக்கு முன்னாடி 10 டைம் 12 டைம் அடிக்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ அதனால வெறும் டபுள் செவன் கான்செப்ட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ டபுள் செவன் அடிச்ச டைம்ஸ் ஏதோ ஒரு பட் எப்படி அடிச்சிருக்காங்க, இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கான்செப்ட், ரொம்ப டஃப் எல்லாம் சொல்ற அளவுக்கு இல்லவே இல்லை. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சைட்ல உள்ள 3 நம்பர்ல பிஎல்சி இந்த 2 நம்பரை சப் பண்ணி பவர் எடுத்துக்க போறோம், அவ்வளவுதான். 2ல 1 போர்ஷன் ஒண்ணு அதில் பவர் 6 சி போட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் 9ல 2 போர்ஷன் 7 அதில் பவர் 2 இல்ல ஏஎம்பியும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் 7 போச்சு அப்படின்னா 0 அதில் பவர் 5. ஸோ இதுல ஓபன் போர்டு ஏ பாஸ் இருக்கு. 7ல 5 போச்சு அப்படின்னா 2 அதில் பவர் 7. இதுல பி போர்டு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 6ல 3 போர்ஷனா 3 அதில் பவர் 8 இந்த டைம் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 0ல 5 போர்ஷன் 5 அதில் பவர் 0. இதுல பிஎன்சியும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6 டைம் கண்டுபிடிச்சதுல 5 டைம் பாஸ் இருக்கு, ஒரே ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால ரெகுலரா மிஸ் ஆகும் அந்த மாதிரி கிடையாது. இந்த டைம் பாசிட்டிவ்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. 4 போர்ஷன் 0 அதில் பவர் 5. இந்த 0550 எப்படிலாம் வரலாம்னா 00 வரலாம், 55 வரலாம். டபுள்ஸ் கொஞ்சம் கேம்ல வந்துட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அண்ட் 0550 காம்பினேஷன் கூட வரலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதேதான் பிதான் அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணாம ஓவரால் ஆல் போர்டுக்கு 0 5 கொடுத்துறேன். நீங்க பாட உங்க கேம்ல எப்படி மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் வைஸ் என்ன கிடைச்சது அப்படியே கொடுத்துறேன். உங்க கேம்ல எப்படி மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேம்ல இருந்தா எல்லாம் நம்ம பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான், டஃப்னு சொல்ற அளவுக்குலாம் இல்லவே இல்லை. ஸோ இது என்னன்னா அதே மாதிரி டபுள் 7 ஆமா டபுள் 7 மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு டபுள் 7 அடிச்சுட்டாங்க. சம் ஏதோ ஒரு எப்படி அடிச்சுக்காங்க, இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 நம்ம ஜஸ்ட்
ஆட் பண்ணிக்க போறோம் அவ்வளவுதான். ஸோ 6 6 12 இருக்கு இல்லையா? ஸோ 2 நம்பர் கிடைச்சதுன்னா நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பருக்கு பவர். ஒருவேளை சிங்கிள் நம்பர் தான் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனையும் இல்லை, அந்த நம்பர் அண்ட் அதோட பவர் எடுத்துக்கலாம். 2 நம்பர் கிடைச்சிச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பருக்கு பவர். ஸோ 1 இல்லைன்னா 7 அந்த மாதிரி சீவட் பால் சேர்த்து இதுல பாருங்க. இந்த 2 நம்பர் தானே ஆட் பண்ண சொல்லி 9 என்ன பவர் 4 இல்ல ஆக்சுவலி ஃபெயில் ஆயிருக்கு. இந்த டைம் பாருங்க 7 + 8 15 கிடைக்கல, 2 நம்பர் கிடைச்சிச்சு. 2 நம்பர் கிடைச்சிச்சு, ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பருக்கு பவர். ஸோ இதுல பாருங்க ஏ போர்டு போட்டாங்க. சேம் அதே கான்செப்ட் 6 சிங்கிள் நம்பர் பிரச்சனை இல்லை, அதோட பவர் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்ல சி போர்ட் பால்ஸ் இருக்கு. ஸோ 3 6 9 சிங்கிள் நம்பர் பிரச்சனையே இல்லை, அதோட பவர் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல ஏ பாஸ் இருக்கு. இதெல்லாம் 0 + 0 0 தான், அதோட பவர் 5. இதுல நமக்கு 2 போர்ட் பாஸ் இருக்கு, பிஎன்சி. ஸோ இப்போ இந்த டைம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 9 3 12 இருக்கு இல்லையா? ஸோ 12க்கு நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் பவர். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஸோ 1 இல்லைன்னா 7. ஸோ இன்னொரு கேம்ல ஆல் போர்டுக்கு 1 இல்லைன்னா 7 தான் செகண்ட் கால்குலேஷன் கட்டுது. ஏன்னா ஒரு கால்குலேஷன் பாஸ் கூட நல்லா இருக்கும், அதனால நான் ஆல் போர்டு 1 கொடுத்துட்டேன். இதுலயுமே வந்து டபுள் 1 கான்செப்ட், டபுள் 7 கான்செப்ட், 1 7 கான்செப்ட் எடுத்துக்கலாம். இது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரெண்டுக்கும் நீங்க மேட்சிங் கொடுத்துக்கலாம். அதாவது 0 1 0 7 5 1 57 அதுக்கு அப்படியே ரிவர்சிங் கான்செப்ட் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை 4 நம்பர்ல இருந்து 2 நம்பர் இல்ல 1 நம்பர் பாசிபிள்ஸ் இருக்குது. நீங்க பார்த்து உங்க மேட்சிங் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டைம் 2 நம்பர் பாஸ் இருக்கு. இந்த இடத்துல ஏயும் பிஏ பாஸ் இருக்கு, இந்த இடத்துல பிஎன்சி பாஸ் இருக்கு. அது மாதிரி செகண்ட் கால்குலேஷன்ல ஒரே ஒரு டைம் பிஎன்சி பாஸ் இருக்கு. அப்படி இருக்கனால நம்ம கிடைச்சக்கூடிய இந்த 2 நம்பருமே கேம் வரலாம், இந்த 2 நம்பருமே கேம் வரலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஓவரால் 4 நம்பர் பார்க்கட்டோம்னா ஒரு நம்பர் இல்ல 2 நம்பர் மேக்ஸிமம் 2 நம்பர் வந்துருச்சுன்னா டபுள் நமக்கு பாஸ் ஆகும் ஏபிபிசிஎஸ்சி. ஸோ இதுக்கு நீங்க தான் காம்பினேஷன் எடுத்துக்கணும். ஜஸ்ட் இது ஒரு வே. இந்த மாதிரி ஒரு வேலையில இந்த மாதிரியான நம்பர் நம்மளால எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படி நான் எடுத்து கொடுத்துட்டேன். மற்றபடி இதுதான் இந்த போல அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் எனக்கு என்ன நம்பர் கட்சி அப்படியே கொடுத்துட்டேன், கால்குலேஷன் படி எனக்கு கட்சி அப்படியே கொடுத்துட்டேன். நீங்க பார்த்து உங்க ஏரியா எப்படி மேட்ச் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ நம்ம டைப் 2 போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேரளா கிரியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கு, அதை பத்தி பார்த்து வரலாம் வாங்க. கேரளா கிரியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தரோட அப்ளிகேஷன் சார்ட் பொறுத்தவரை எல்லா வகையான சார்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ரிசல்ட் அட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். 1 வீக் பிஃபோர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கெசிங்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் கெசிங்ஸை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைப் 2 பொறுத்தளவுல சிம்பிள் கொஞ்சம் 7 அடிச்ச டைம்ல சம் டபுள் டிஜிட் 3 டிஜிட் வச்சிருக்காங்க. இப்போ எப்படி எடுக்க போறாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எதுவுமே ரொம்ப டஃப்லாம் இல்லை, ஈஸியான கான்செப்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்துலாம் என்ன அப்படின்ட்டு. இதுல வந்து 2 2 3 வச்சிருக்காங்க. பெருசா 2 3 காம்பினேஷன் எனக்கு கிடைக்கல. ஜஸ்ட் 1 2 3 ஜஸ்ட் கார்னர்ல இந்த மாதிரி 2 2 எல்லாமே இப்படி எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கூட போகலாம், பட் நம்பர் அதிகமாக போய் அப்படின்னா ஸ்லாண்டிங்லாம் இதுல மார்க் பண்ணல. ஜஸ்ட் இந்த இதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ இதுல வந்து அதே மாதிரிதான், ஏன்னா அங்க ஒரு 2 days பிஃபோருக்கு கார்னர்ல போனோம் இல்லையா? அதே மாதிரி 2 days பிஃபோருக்கு கார்னர் போனோம் அப்படின்னா 0550 0880 அதே 0880 ஸ்லாண்டிங் போட்டுட்டாங்க. 40 கிடைக்கும். ஸோ 50 0 ஆச்சு ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுலயும் இன்க்ளூட் ஆயிடுது, ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் 0880 அது 2 டைமா வருது. இங்கேயும் 0880, இங்கேயும் 0880, அப்புறம் 0440 இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட். செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் போயிடலாம். செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் பொறுத்தவரை ட்ரையாங்கிள் கான்செப்ட் தான் எடுக்க வேண்டியதா இருக்குது. ட்ரையாங்கிள் கான்செப்ட்ல என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம், ஜஸ்ட் பிஃபோர் நீங்க ஒரு 07 இருக்கு அதை முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் பிஃபோர் நீங்க 09 இருக்கு இல்லையா? ஸோ அதை முதல்ல நான் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். அண்ட் தென் இதெல்லாம் ட்ரையாங்கிள் கான்செப்ட் பண்ணி பார்த்தா 1 2 3 4 5வது இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஆப்போசிட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ 3 ட்ரையாங்கிள் இதுல இருந்து எடுக்கலாம். ஸோ அந்த 3 ட்ரையாங்கிள் என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ 4 நாளைக்கு பிஃபோர் போயிடலாம். 1 2 3 4 4 நாளைக்கு பிஃபோர் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? 074க்கு. ஸோ 885 ஒன்று எடுத்துக்கலாம். ஆப்போசிட் ட்ரையாங்கிள் எப்படி பார்க்கறாங்க? 074 தானே, 854. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ 885 ஒன்று, சாரி 885 ஒன்று. அத மாதிரி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் பார்க்கறாங்க 074 தானே. ஸோ 854 ஒன்று எடுத்துக்கலாம். 854 ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கு பக்கத்துல உள்ள ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதானே. ஸோ 440
83 அந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். சாரி இது இல்ல, இங்க இதுலதானே எண்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல 074க்கு 354 354 சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மோரோவர் 3 ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. அவங்க செகண்ட் செட் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ தேர்ட் செட் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். தேர்ட் செட் காம்பினேஷன்ல பெருசா ட்ரையாங்கிள் நமக்கு மேட்சிங் இருக்குதா அப்படிங்கிறதுனா இருக்குதுதான். ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மேட்ச் ஆகுது. 071 பாருங்க, ஜஸ்ட் 1 day பிஃபோர்ல இந்த சென்டர்ல ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கு 071க்கு. ஸோ அந்த மாதிரி நானும் எடுத்துக்கிறேன். 1 day பிஃபோர்ல சென்டர்ல ட்ரையாங்கிள் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஜஸ்ட் 1 day, இந்த 1 day பிஃபோருக்கு இங்க இருந்து தானே ஒரு ட்ரையாங்கிள் சொல்லிட்டாங்க. ஸோ 071 அந்த மாதிரி 004 அப்படி சொல்லிட்டு வரலாம். அண்ட் தென் இதுல வேற ஏதாவது ட்ரையாங்கிள் இல்லைன்னா வேற ஏதாவது கான்செப்ட் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்க ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கு பாருங்க, 01 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நார்மலான விஷயம் என்னன்னா 71 அதை வந்து இங்கிருந்து கூட ஒரு 71 ரிவர்ஸ் கான்செப்ட், இங்கிருந்து கூட ஒரு 71 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இங்கிருந்து பார்த்தா 45, இங்கிருந்து பார்த்தா 02 எடுத்துக்கிறேன், 45 எடுத்துக்கிறேன். அண்ட் அங்க ஸ்டாண்டிங் போட்டோம் அப்படின்னா இங்க ட்ரையாங்கிளுக்கு நேராக ஸ்டாண்டிங் போட்டுருக்காங்க 01. ஸோ 92 சொல்லிட்டு கூட வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுல தேர்ட் செட் காம்பினேஷன் அப்படியே ஃபோர்த் செட் காம்பினேஷன் போயிடலாம். முதல்ல 92 கான்செப்ட் வருது. 92 எப்படிலாம் வச்சிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இதுல ஒரு ஸ்லீப்பிங் போட்டிருக்காங்க. அதாவது 1 2 நாள்லயே சென்டர்ல இருந்து ஒரு ஸ்டாண்டிங்கும் வருது, இங்க மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கும் வருது. ஸோ ஓவரால் 3 டபுள் டிஜிட் கிடைக்கிற மாதிரி கிடைக்குது இல்லையா. ஸோ ஒரு 1 day பிஃபோர் மட்டும் போயிடலாம். 1 day பிஃபோர்ல சென்டர்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க, அப்புறம் இங்க ஒரு ஸ்லாண்டிங் போட்டிருக்காங்க, இங்க ஒரு ஸ்லீப்பிங் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே 92 கான்செப்ட் தானே. ஸோ 92 இங்க இருந்து 92 88, அப்புறம் இங்க இருந்து பார்த்தாலும் 88 தான். ஸோ ஓவரால் நமக்கு 98 88 2 நம்பர் தான் கிடைக்குது. பிகாஸ் 88 வந்து மேட்சிங்ல வந்தது அதனால. சரி ஓகே, அவ்வளவுதான். ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபிஃப்த் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். இதுலயுமே பெருசா ட்ரையாங்கிள் கான்செப்ட்லாம் இல்ல, ஜஸ்ட் ஸ்லாண்டிங் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி கான்செப்ட் தான் கிடைக்குது. இங்க 2 ஸ்டாண்டிங், சாரி ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஸ்லாண்டிங் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 days பிஃபோர் போயிடலாம். ஓகேவா, 2 நாளைக்கு பிஃபோர் போயிட்டோம் அப்படின்னா இங்க இருந்து நமக்கு இப்படி கிடைக்குது 78 1 79. அதையும் நான் எழுதிக்கிறேன். அண்ட் தென் வேற ஏதாவது எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா 75க்கு எடுத்தாச்சு. அண்ட் இங்க இருந்து ஒரு 05, அதாவது கீழே இருந்து ஒரு 50 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த டபுள் செவன் கொஞ்சம் கீழே இருந்து 49 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இல்ல நமக்கு 50 செட் ஆஃப் காம்பினேஷனும் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அவ்வளவுதான். இந்த நம்பர்ஸ் எல்லாம் கிடைக்குது. இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருந்தா ரிலேட் பண்ணுங்க. நம்பர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா 3 டிஜிட் கான்செப்ட் எழுதிக்கலாம். 3 டிஜிட்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 854 885 384 4 அண்ட் 88 கான்செப்டும் ரிப்பீட். அதாவது டபுள் கான்செப்ட் இப்போ ஐடிகேல வச்சுக்கனால 88 ஆல்சோ பாசிட்டிவ்ஸ் இருக்கிறவங்க எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். அதை நான் அண்டர்லைன் கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு போனோம். பிகாஸ் அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் பார்க்குற டைம்ல இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது 541 வந்திருக்கு, 223 வந்திருக்கு, 074 வந்திருக்கு, 071 வந்திருக்கு, அண்ட் 912 வந்திருக்கு, 750 வந்திருக்கு இல்லையா. இதுல வந்து அதிகமா 0770 அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரிப்பீட்ல இருக்குது. ஏன்னா இங்க ஒரு 750, இங்க ஒரு 071, அதுக்கு இங்க வந்து மொத்தம் 5 செட் ஆஃப் காம்பினேஷன் தான் எழுதிருக்கேன். பிகாஸ் தான் இதுல பெருசா காம்பினேஷன் கிடைக்கல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்கு. அதாவது 541 டபுள் சரிக்கு அடுத்து 541 வச்சுருக்காங்களே, இதுக்கு பெருசா எனக்கு காம்பினேஷன் கிடைக்கல. அதனால அந்த ஒரு செட் ஆஃப் காம்பினேஷன் மட்டும் விட்டுட்டு 223 இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ 541 அப்படிங்கிற நம்பரை ஆல்ரெடி வச்சிருக்காங்க. சரி ஓகே, அது ஏன் எழுதுறேன் அப்படின்னா 541 வந்திருக்கு, 777 அடுத்து 223 அடிச்சிருக்காங்க, 074 அடிச்சிருக்காங்க, 071 வந்திருக்கு, 912 750, அதாவது 01 வச்சு கான்செப்ட் வச்சாங்க, 01 74 வச்சிருச்சாங்க, 5 வச்சு வச்சுட்டாங்க. அபியாசி 6 வரலாம், இன்பிட்வீன் நம்பர் 073 வரலாம், 072 வரலாம், அண்ட் 076 வரலாம். இந்த இதுக்கெல்லாம் பாக்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் பண்றதாங்க கிட்டத்தட்ட 17 நம்பர் பக்கமும் போகும். உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்குது பட்சத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் நான் சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதை வந்து போட் சேஞ்ச் பண்ணி வேற எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். 750 அப்படி சொல்லிட்டு 760 அந்த மாதிரி கூட வரலாம். ஓகேவா. ஸோ பாருங்க, உங்க கேமோட மேட்ச் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுல இருந்து வேற ஏதாவது கான்செப்ட் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா 04 இருக்கு, 05 இருக்கு, அபியஸ்லி 06 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 01 இருக்கு, அடுத்த நம்பர் 02. இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம் தான். ஆல்ரெடி 02 நம்ம எழுதியாச்சு, அதனால அதை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு நான் 06 மட்டும் எடுத்துட்டேன். சரி ஓகே, இதுல ஒரு அவ்வளவுதான். மேக்சிமமா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். 12 இருக்கு, 22 இருக்கு, 32 இருக்குது, ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 42 அடுத்த நம்பர். ஸோ அதுவும் கூட வரலாம். அவ்வளவுதான். ஸோ பாருங்க, உங்களுடைய மேட்சை எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல 51 இருக்கு, இல்ல 50 இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த நம்பர்
52. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். இதை பார்த்தா இன்னும் ஒரு 2-3 நம்பர் ஃபைனல் பண்ணதான் செய்யலாம். அது மாதிரி 71, 74, 75, 73 வரலாம், 72 வரலாம், 76 வரலாம். அதையும் இந்த டபுள் டிஜிட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் 3 டிஜிட்டா கன்வெர்ட் பண்ணி எழுதினாலும் நீங்க டபுள் டிஜிட்க்கும் 73, 74, 75, சாரி 73, 72, 74, சாரி 76 அதையும் எழுதிக்கோங்க. நான் 76 மட்டும் வேண்டாமா இல்லை ஓகேவா? சரி ஓகே, அவ்வளவுதான் என்னோட ஸ்ட்ரகிள். அதாவது டபுள் சைடுக்கு வந்து நிறைய டைம் அடிச்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் நம்பர்ஸ் அதிகமா போயிடுது. 2 கால்குலேஷனும் கிடைச்சிருக்கு. அதை தவிர டபுள் காம்பினேஷன் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டார்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. என்னோட ஹிஸ்டால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஃபுல் வினிங் கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க பாருங்க, எப்படி மேட்ச் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எக்ஸஸ் நல்ல ஒரு ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.